புதுசா ரூஃப் ஷீட் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்கள், வெயில் காலத்துல வெயிலோட ஹீட்டு மேக்ஸிமம் ஷெட்டுக்குள்ள வரக்கூடாது. மழை காலத்துல மழையோட சத்தமும் மேக்ஸிமம் உள்ள வரக்கூடாது. பனிக்காலத்துல பார்த்தீங்கன்னா, சீட்டுக்கு அடி நீர் கோர்த்த மாரி இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிற நண்பர்கள், இந்த 3 கேள்விக்கும் ஒரே சொல்யூஷன் நம்மளோட ஆர்ஆர் கூல் ரூஃப்ங்க. ஆர்ஆர் கூல் ரூஃபை பொறுத்தவரைக்கும் பல R&D ஒர்க் பண்ணி தான் நாங்க மார்க்கெட்டுக்கு லான்ச் பண்ணியிருக்கிறோம். ஆர்ஆர் கூல் ரூஃபை அவங்களோட வீட்டுக்கு வாங்குறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வர்ற ஃபர்ஸ்ட் டவுட் என்னன்னா, இது எந்த அளவுக்கு அந்த க்ளூ வந்து அந்த இன்சுலேஷன் சீட்டோட கேல்வாலியம் சீட்டில் ஒட்டி இருக்கும், அது நாளடைவில் ஏதாச்சும் பிரிஞ்சு வந்துடாதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு டவுட் இருக்குங்க. ரெண்டாவது டவுட் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பிரமிட் டைப் ஷெட்டுக்கு நம்மளோட ஆர்ஆர் கூல் ரூஃபை யூஸ் பண்ணுறோம், இல்லை ஒரு சைடு வந்து கிராஸாக ஷெட் இருக்குது, மேவரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 அடி இருக்குது, அப்படியே கிழக்க வர வர வந்து ஒரு 13 அடி வரைக்கும் வருது, ஒவ்வொரு சீட்டும் நம்ம கிராஸாக கட் பண்ணி தான் போடணும் அப்படிங்கிற மாதிரியான ஷெட்டுக்கு ஆர்ஆர் கூல் ரூஃப் யூஸ் பண்ணலாமா அப்படின்னா 100% நீங்கள் சாட்டிஸ்ஃபைடோடு வாங்கிட்டு போகலாங்க. லைவாக உங்களோட கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் உங்களுக்கு நாங்கள் காமிக்கிறோம். ஒரு சின்ன பீஸ் ஆர்ஆர் கூல் ரூஃப் எடுத்துக்கிட்டோம். அதில் நாங்கள் பேக் சைடில் இருக்கிற அந்த இன்சுலேஷன் சீட்டை ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணோம். ஃபஸ்ட்டு அது வரலிங்க. மறுபடியும் ரொம்ப ஹார்டாக வச்சு இழுத்தா அந்த சென்டர் போர்ஷன் மட்டும்தான் வருதுங்க. அந்த அடியோடு அந்த சீட்டிலிருந்து அடியோடு அது பிரிஞ்சுட்டு வரல. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் நாங்கள் அதிகப்படியான டென்சிட்டி கொண்ட க்ளூ தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு மேலே யூஸ் பண்ணியிருக்கிற அலுமினியம் சீட்டுமே ரொம்ப கெட்டியான அலுமினியம் சீட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கிறோங்க. கேல்வாலியம் சீட்டும் XLP சீட்டும் பிரிஞ்சிடும் அப்படிங்கிற பயமும் இனிமேல் உங்களுக்கு தேவையில்லைங்க. இந்த வீடியோ பார்த்தது மூலமாக உங்களோட அந்த டவுட்டும் கிளியர் ஆகிருக்குங்க. இது பாருங்கள், நல்லா கசக்கியும் பார்த்துட்டோம். அவ்வளோ ஹார்டாக இருக்குது இந்த இன்சுலேஷன் மெட்டீரியல். குவாலிட்டியான மெட்டீரியல் தான் நாங்கள் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஆர்ஆர் கூல் ரூஃபாக மேக் பண்ணி தரோங்க. இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒரு சின்ன அதே மாதிரி ஆர்ஆர் கூல் ரூஃப் பீஸ் எடுத்துக்கிட்டோம். இதில் நம்மளோட ஹேண்ட் கிரைண்டிங் வச்சு நாங்கள் அழகாக கட் பண்ணுறோம். இது எதுக்காக இந்த ஸ்டெப் நாங்கள் பண்ணி காமிக்கிறோன்னா, நீங்கள் ஒரு பிரமிட் டைப் ஷெட்டு போடுறீங்க, உங்களோட வீடு கிராஸாக இருக்குது, ஒரு 10 அளவில் 10 சீட்டு நீங்கள் எடுக்கிறீங்கனாலும் அதை கட் பண்ணி போடணும். அப்படி கட் பண்ணும்போது சீட்டு டேமேஜ் ஆகுமா அப்படின்னு நிறையா நண்பர்கள் கேட்குறாங்க. நீங்களே லைவாக பாருங்கள், எந்த ஒரு சின்ன டேமேஜ் கூட ஆகாதுங்க. பர்ஃபெக்ட் ஃபினிஷிங்கில் நீங்கள் ஆர்ஆர் கூல் ரூஃபை கட்டும் பண்ணிக்கலாம். ஸோ நிறையா மக்களுக்கு இருக்கக்கூடிய இந்த பேசிக்கான 2 டவுட்டையும் இந்த வீடியோவில் நாங்கள் உங்களுக்கு கிளியர் பண்ணியிருக்கிறோம். ஆர்ஆர் கூல் ரூஃபை பொறுத்த வரைக்கும் அப் டு 30 அடி வரைக்கும் நீங்கள் ஒரே சீட்டாக எடுத்துக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட வீட்டோட அளவு ஒரு 10 சீட்டு கொடுக்குறீங்க, 10 அளவில் இருக்குதுனாலும் நாங்கள் ஆர்ஆர் கூல் ரூஃப் உங்களுக்கு மேக் பண்ணி தரோங்க. இப்போதைக்கு வெயிட்டிங் பீரியட் 7 to 8 நாள் ஆகும். இந்த வீடியோ பார்த்த அத்தனை நண்பர்களுக்கும் நன்றி. உங்களோட நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்மளோட ரித்விக் ரூஃபிங் சேனலுக்கும் ஆர்ஆர் கூல் ரூஃபுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.